ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் கண்டிப்பாக ஒரு gift கேரி பண்ணிட்டு போவோம் இல்லையா? நம்ம கடைகளில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிற கிஃப்ட்டு நம்ம வாங்கும்போது அதில் சில பொருட்கள் நமக்கு பிடிக்காத பொருட்கள், குவாலிட்டி இல்லாத பொருட்கள், இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வீட்லேயே நம்ம வாங்கி நமக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி நம்மளே அழகாக ஒரு பேக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நியூபார்ன் பேபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது உள்ளாடி ஆக்குப்பை ஆகிற ஒரு பேஸ்கெட். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் தான் எடுத்துருக்கிறேன். நிறைய டைப் ஆஃப் பேஸ்கெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பேபிக்கு வாங்கின ஒரு பிளாங்கெட் தான் நான் இதில் மேலே கவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஹைட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எம்டி பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பிளாங்கெட்டை நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு கிளாத் செட்டு தான். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஹைட்டு கொடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு அழகான குட்டி ரேபிட் டாய் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சுருந்த ஒவ்வொரு கிஃப்டையுமே இதில் எப்படி அது உள்ளே ஃபிக்ஸ் ஆகுது அந்த மாதிரி வச்சு பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய டைப் ஆஃப் கிஃப்ட்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா? நம்ம பவுடர், சோப்பு, அப்புறம் டாய்ஸு, கிளாத்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வாங்கி வச்சுருந்தாலும் உங்கள் பேஸ்கெட்டுக்குள்ளால் அழகாக இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக நான் நம்மளோட அந்த பிளாங்கெட் நம்ம சுற்றி வச்சுருந்ததை டைப் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 சைடும் எடுத்து டேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் பேக் சைடுமே இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். சைடு 2 பக்கமுமே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி உள்ளாடி டேக் பண்ணிட்டோன்னா அழகாக க்யூட்டாக இருக்கும். பார்க்குறதுக்குமே நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இனி இதுக்கு மேலே ஒரு ரிப்பன், நான் இன்றைக்கி ஒரு பர்பிள் கலர் ரிப்பன் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு நம்மளோட பேஸ்கெட்டோட சைஸை நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக ஒரு ஸ்டாப்லர் பின் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் ஃபார்ம் ஷீட்டில் ஒரு ஃப்ளார் ஒட்டியிருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஃப்ளார் இருந்தாலும் இல்லை ஒரு பவு கூட நீங்கள் அதில் வைக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். அப்புறமா இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கலர் பிரிண்ட் போட்ட ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஷீட் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேம் ஹாஃப் சைஸ் எடுத்துகிட்டு நம்ம பேஸ்கெட்டை வச்சுட்டு 2 சைட்லேயுமே இருக்கிற போர்ஷன்ஸை இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பேக்குக்கெல்லாம் பண்ணுறது மாதிரி அழகாக நல்லா டைட்டாக டைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு செலோ டைப் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது ஓப்பனாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகாது. நம்ம இந்த செலோ டைப் போடலைன்னா மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா 2 சைடுமே ஓப்பனில் தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் செலோ டைப் போட்டு 2 சைடுமே நான் அதே மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் நம்ம சாக்லேட்ஸுக்கு 2 சைடும் ஒரு அழகான ஒரு ஃப்ளாரிங் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நான் மேலே இருக்கிற கவர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ட்விஸ்டடாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் எல்லா போர்ஷன்ஸையும் அழகாக கவர் பண்ணி அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே அழகான ஒரு பவுர் டை பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பேக் நமக்கு ரெடி ஆகிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷங்கள், பர்த்டே, மேரேஜ் டே இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டாயிட்டு ஒரு கிஃப்ட்டை ரெடி பண்ணி நீங்களும் ப்ரெசன்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.